ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்ன சம் பார்க்க போகிறோன்னா 10th சாப்டர் 6 இருக்கிற எக்ஸாம்பிள் 6.26 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன? A player sitting on the top of a tower of height 20 meter observes the angle of depression of a ball lying off the ground as 60 degree of a ball lying find the distance between the foot of the tower and the ball. என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து ஒரு பில்டிங் மேலே நான் உட்காந்துட்ருக்குறேன், ஓகேவா? அந்த பில்டிங் கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பால் இருக்குது. இது இங்கே ஒரு பால் இருக்குது, ஓகேவா? நான் இந்த பில்டிங்கோட ஹைட் என்னென்னா 20 மீட்டர் சொல்லிட்டாங்க, 20 மீட்ரு. இப்போ இங்கே மேலே உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து அந்த பாலை பார்க்குறேன். நான் என்ன கோணத்தில் பார்க்குறேன்னா 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன், ஓகேவா? 60 டிகிரி கோணத்தில் நான் பார்க்குறேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கீழே, இறக்க கோணம்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன்னா இறக்க கோணம், கீழே பார்க்குறேன், ஓகேவா? இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா கிடையாது, அது ஒரு மெத்தடு. அது என்ன மெத்தட்னா, இது வந்து நீங்கள் இந்த 6.26லேருந்து 6.4 வரைக்கும் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே சைடில் போடுற பாருங்க, இசட் மாதிரி வரும், ஓகேவா? இந்த மாதிரி வரும். இது வந்து கீழே பார்க்குறோன்னா இது டிப்ரெஷன் சொல்லுவாங்க, மேலே பார்க்குறோன்னா எலிவேஷன் சொல்லுவாங்க. இந்த டிப்ரெஷனும் எலிவேஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேவா? டிப்ரெஷனும் எலிவேஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, மேலே 60 டிகிரி, இப்போ மேலே தான் 60 டிகிரி கொடுத்துருக்காங்களா, அப்போது கீழேயும் 60 டிகிரி தான் வரும். இப்போ மேலே 30 டிகிரி கொடுத்தாங்கன்னா இங்கே கீழே 30 டிகிரி வரும். சப்போஸ் கீழே 45 டிகிரி கொடுத்துட்டு எலிவேஷன் ஆஃப் ஆங்கிள்னு சொல்லி கீழே 30 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா மேலேயும் 30 டிகிரி தான் வரும், ஓகேவா? இப்போ என்னென்னா ஹைட்டு கொடுத்துட்டாங்க, பில்டிங் ஹைட்டு கொடுத்துட்டாங்க, என்ன கோணம்னு கொடுத்துட்டாங்க. இந்த பில்டிங்க்கும் இந்த பாலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, ஓகேவா? அதை எக்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிக்கிங்கன்னா, லெட் பிசி பி த ஹைட் ஆஃப் த டவர். இந்த மாதிரி இது எழுதிக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும், அதை எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? லெட் பிசி த ஹைட் ஆஃப் த டவர் 20 மீட்டர், ஓகேவா? 20 மீட்டர். அடுத்து ஏ வந்து என்ன பொசிஷனில் இருக்குன்னு எழுதிக்கோங்க. ஏபி த பொசிஷன் ஆஃப் த ball lying on the ground. சேம் புக்கில் இருக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறேன், ஓகேவா? புக்கில் உடனே பார்த்தீங்கன்னா இது என்ன படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி படிக்கிறேன்னு யோசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு விலாவரியாக தமிழில் தான் சொல்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிசி கொடுத்துட்டாங்க, அப்போது பிசின்னு எழுதிக்கோங்க. பிசின்னா 20 மீட்ரு. அடுத்து கோணம் எழுதிக்கோங்க. கோணம் சிஏபி 60 டிகிரி, ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏபி தான் என்னென்னு கேட்குறாங்க. ஏபி என்னன்னு கேட்குறாங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? கோணத்துக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அர்ஜென்ட்டு, இது ஹைப்போதெனஸ், ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? அர்ஜென்ட் தான் கேட்குறாங்க, ஆப்போசிட் கொடுத்துட்டாங்க. அப்போது ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டு என்ன தரும்? டேன் தான் வரும். அப்போது டேன் தீட்டா. அப்போது டேன் தீட்டானா டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்னா 20 பை எக்ஸ். டேன் 60 டிகிரியோட மதிப்பு என்ன? √3 ஈக்குவல் டு 20 பை எக்ஸ், ஓகேவா? அப்போது எக்ஸ் இந்தாண்ட வந்துட்டு √3 கீழே கொண்டு போயிடணும், ஓகேவா? இப்போ இதை வந்து கீழே வந்து √3 இருக்கா, அப்போ டிவைட் பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னா அதை எக்ஸ் ஈக்குவல் டு 20 √3, இதை √3க்கு 2 பக்கமும் பெருக்கலாமா? √3 2 பக்கம் பெருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 20 √3 பை √3 இன்ட்டு √3 என்ன? √3 இன்ட்டு √3 3, ஓகேவா? ஈக்குவல் டு 20 √3யோட மதிப்பு என்ன? 1.732 பை 3, ஓகேவா? இப்போ இந்த 1.732 இருக்கு பார்த்தீங்களா, அதையும் 3 டிவைட் பண்ணலாம்.
இங்கே போடுறேன் பாருங்கள். 1.732 3 1.732வா? அப்போது 3 வகுத்துனா 6 3 18. அப்போ 5 3 15. 5 3 15 2 3 7 3 21 மீதி 2 கீழே இருக்கலாமா? நான் இதை எதனால் போட்டு காட்டுறேன்னா, ஒவ்வொருத்தருக்கு தெரியாது, பாயிண்ட் வச்சு வந்தால் எப்படி வகுக்கணும்னு தெரியாது, அவங்களுக்கு சொல்லி தான் போடுறேன். ஓகேவா? தெரிஞ்சவங்களாம் இருந்தால் ஃபாஸ்ட்டாக கூட போய்க்கலாம். எல்லாத்துக்குமே புரியணும்ல. 7 3 21 மீதி 1 வரும். டாட் வச்சு 0 சேர்த்துங்க. அது மறுபடியும் 3 வச்சுட்டு 9 மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே போகுமா? அடுத்து 20 இன்ட்டு என்ன வந்திருக்கு? 577.33 போட்டுக்கோங்க. 577.33. நெக்ஸ்ட்டு என்ன ஆன்சர் வரும்? இங்கே போடுறேன். 577 இன்ட்டு 33 சரி 0.33 இன்ட்டு 20 0 0 0வா? 50 வச்சாச்சு. அடுத்து 6 6 14 15 வரும். 10 11 வரும். ஓகேவா? 0 6 6 4 5 1 1. இப்போ இங்கே எவ்வளோ நம்பர் இருக்குதா? என்ன? 11 54 660. ஓகேவா? நம்ம இவ்வளோ நேரம் பாயிண்ட்டு எடுக்காமல் தான் இருந்தோம், ஞாபகம் இருக்குல்ல? இங்கே எத்தனை பாயிண்ட் வச்சுருக்குது? 3 பாயிண்ட் வச்சுருக்கு. இங்கே எத்தனை பாயிண்ட் வச்சுருக்கு? 2 பாயிண்ட்டு. 2 3 5 பாயிண்ட். அப்போ 5 பாயிண்ட் தள்ளி நம்ம 1 2 3 4 5 முன்னாடி வைக்கணும். அப்போது லெவல் பாயிண்ட் 4 இருக்கு. அடுத்து என்ன 6 இருக்குதா? 5க்கு மேலே இருக்கு. அப்போ 1 கூட்டலாமா? அப்போது 55 மீட்டர். Therefore ends of the foot the tower and the ball போட்டிங்கன்னா 11.55 மீட்டர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் டைமில் பார்க்கலாம்.